இதை தெரிஞ்சுக்காம யாரும் கார்த்திகை மாசம் ஐயப்பனுக்கு மாலை போடாதீங்க. நீங்க 48 நாள் விரதம் இருந்து மாலை போடணும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்படி விந்து கட்டி இதுக்கு பேரு பிரம்மச்சரிய விரதம். ஏன்னா ஐயப்ப மலையில ஐயப்பனுமே பிரம்மச்சரிய விரதம் தான் இருக்கிறாரு. இப்படி 48 நாள் இந்த உயிராற்றலை சேமிச்சு நீங்க மலை ஏறும்போது உங்க முதுகுத்தண்டு அப்படி நேரா நிற்கும். அப்படி நேரா வளையும் போது உங்க மூலாதாரத்திலிருந்து இந்த உச்சந்தலைக்கு இந்த உயிராற்றல் பயணிக்கும். இப்படி பயணிக்கும் போது உங்க உடல் முழுவதும் ஆற்றல் பரவும். உங்க உடலுக்கு தேவையான அனைத்து சக்திகளும் கிடைக்கும். இதுக்கு பேரு தான் குண்டலினி யோகம். இந்த குண்டலினி யோகம் செய்யறதுக்கு உங்களுக்கு பல வருஷங்கள் ஆகும். அதுக்கு பதிலாக வெறும் 48 நாள்லயே இதை நீங்க செஞ்சு முடிச்சிடலாம். இதை வருஷம் வருஷம் செய்யும் போது உங்கள் உடல் அழியாத நிலைக்கு போகும். அதுக்கு பேரு தான் காய கல்பம். காயம் என்றால் உடல், கல்பம் என்றால் அழியாத நிலை. காய கல்பம் என்றால் உடல் அழியாத நிலைக்கு கொண்டு செல்வது. இதை நீங்க இந்த மலை ஏறும் போதும் இந்த 48 மணி நாளும் நீங்க விரதம் இருக்கும் போது மட்டும்தான் கிடைக்கும். தயவு செஞ்சு இந்த ஒரு நாள் மாலை போட்டு ஒரே நாள்ல நீங்க மலைக்கு போயிட்டு வராதீங்க. இந்த 3 நாள் போடுறது இல்ல அப்படிலாம் நாம பழக்க வழக்கத்தை மாத்தக்கூடாது. நமக்கு விதிகள் 48 நாள் போடணும்னா 48 நாள் கம்பல்சரி போடாகணும். இன்னைக்கு என்னோட சுயநலத்துக்காக 3 நாள் போடுறேன், ஒரு நாள் போடுறேன் இல்ல, நாளைக்கு உங்க பையன் அங்க போய் போட்டுக்கலாங்கிற அளவுக்கு ஆகி போயிடுவான். 1 மணி நேரம் உங்க பையன் குறைச்சு விட்டுருவான். அடுத்த ஜெனரேஷனுக்கு இந்த தகவல் போகும்போது பாதி தான் போகும். தயவு செஞ்சு இதை முழுமையா செய்யுங்க. எல்லாருக்கும் இதை ஃபார்வேர்டு பண்ணுங்க. நன்றி.